ஒன்றா இருக்க கற்றுக்கணும், அந்த உண்மையை சொன்னால் ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பறவைகளை குறிப்பாக அதில் வந்து காகம் வந்து கூட்டமாக இருந்து உணவு உண்ணும், ஒற்றுமையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பாடுவாங்க. இது இயற்கையாக எல்லா பறவைகளுக்கும் பொருந்தும் பொதுவாக. அதுமாரி தான் இந்த பறவைகள் புறாக்கள் வந்து உணவு சாப்பிட்றது நம்ம பார்க்குறோம். ஆனால் உடல் ஊனமுற்றவர்களை அல்லது அந்த மாற்றுத்திறனாளிகளை மதிக்காமல் இருப்பது, உதாசீனப்படுத்துவது பறவைகளுக்கு இடையிலும் கூட இருக்குது அப்படிங்கிறத நம்ம சும்மா வாயில் சொன்னோம்னா நம்ப மாட்டோம். இதோ அதை இப்போ பாருங்கள். இது ஒரு மாற்றுத்திறனாளி புறா. இதனுடைய விரல்கள் இல்லை பாருங்கள், தெரியுதா? விரல் இல்லாமல் நடக்குது. அது பாருங்கள், நடக்கிறது தெரியுது, விரல்கள் இல்லை. அது சாப்பிட வரும்போது அங்கே பாருங்கள், அந்த கொஞ்சம் பெரிய புறா அதை விரட்டிக்கிட்டு போதுங்க. அது பாருங்கள், அந்த ஊனமுற்ற புறா விரட்டினோம்னா அப்படியே பறந்து போகுது. மாற்றுத்திறனாளிகளை மதிக்க வேண்டும் என்று இவர்களுக்கு யார் சொல்லிக் கொடுப்பது?